என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஃபேன்ஸ், என்னோட இதுவும் D17 சேனலும் யூடியூபும் இன்ஸ்டாவும் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் காட்டுங்க. ஆன்லைனில் இருக்கிறோம், வெளி சைட்டில் இருக்கிறவங்களுக்கு 200 ரூபாய்க்கு தரும். அப்போ சச்சின் ஹையஸ்ட்டாக 200 தானே அடித்தார், 200க்கே தரேன். எம்ஆர்எஃப் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, சச்சினோட ஹையஸ்ட் ஸ்கோருன்னா ஜி 600 700 விற்றாங்க ஜி. 400 ரூபாய்க்கும் 450 ரூபாய்க்கும் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஞாபகம் வருதுன்ட்டு. இப்போ வந்து 375 360 ரூபா ஓகி ஷூஸ் வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் நான் வந்து 550 500 450க்கும் கொடுத்தேன். இதுவும் நான் இப்போ தந்துடுறேன் 375. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர்ல லொக்கேட் ஆகிருக்கிற ஃபபியா என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். 2 days முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருப்போம், இம்போர்ட்டட் ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 250 200 150 ஸோ 300 450 அந்த மாதிரி செட்மெண்ட்டில் இருக்கிற இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரேட்டு கம்மியாக இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே ஆன்லைன் டெலிவரிஸ் இருக்குது. ஹையஸ்ட்டாக 10 கிடைக்காது, ஒரு சில ஐட்டில் மட்டும் தான் 10 இருக்கும். 9 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கலாம் என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆன்லைன் இப்போ 2 நாள் முன்னாடி போட்டோம், எப்படி இருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸ் ஜி. செப்பலுக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செப்பல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறமா தான் செப்பலில் வேட்டை ஆடுவோம். ஒரு வேட்டை இருக்கு ஜி, செம்மையாக இருக்குது. அந்த வேட்டையில் நீங்கள் அந்த டைமுக்கு நான் உங்களை கூப்பிடுறேன், வாங்க. பக்காவாக குவான்டிட்டி காமிச்சிடுறேன். 4 பீஸு 8 பீஸ் எடுத்து வியாபாரம் இல்லை, உங்களுக்கே தெரியும். 10 இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிடறாங்க. அப்படி இருந்து கூட கண்ட்ரோல் பண்ணல, என்கிட்ட 10 இருக்கு. அது ஒரு ஆஃபர் நம்ம போடுறோம், சிறப்பாக இருக்கும். அது வந்து சனிக்கிழமை இருக்கும் மேபி. ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் போட்டிங்களா? போட்டேன் ஜி. பாருங்க, கொரியர் டெய்லி போட்டுட்டு இருக்கிறேன். அவங்க ஸ்லிப் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை பாருங்க, ஏன்னா மறந்துடுவேன்ட்டு அவங்கவுங்க நம்பர் காசு வாங்குறேன்னா அப்போதைக்கு அப்பயே எழுதிடுறேன், எல்லாம் பண்ணிடுறேன். கொரியர் நான் யார் யாருக்கு அமிச்சேனோ தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணி தருவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா எனக்கு அந்த பிஸ்னஸே வேண்டாம் என்னன்னா. கரெக்டா இல்லையா? ஏன்னா நான் பண்ணாமல் இருந்தேன், பண்ணுறேன், தெளிவாக பண்ணியிருக்கேன். 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்கலை. எக்ஸ்ட்ரா போட்டாலும் நான் திருப்பி அமுச்சிருக்கிறேன். அவங்கள ஃபோன் பண்ணி நம்பர் கேட்டு கொரியர் சார்ஜ் என்ன ஆகுதோ அதுதான் நீங்கள் பே பண்ணியிருக்கிறீங்க. ஓகேவா? கேரளா போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. சரியா? இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரேட்டை வச்சிடலாம். டமால் டிமில் அடிக்கலாம். ஆமாம், டமால் டிமில் தான் இப்போ. நம்ம யாருக்கும் போட்டி இல்லை ஜி. என்ன இல்லை, எனக்கு நானே போட்டி ஜி. ஆமா, நம்மளுக்கு நம்ம தான் போட்டி. நானே தான் போட்டி, நானே தான். நான் பொல்லாதவன் இல்லை. பொல்லாதவன் ரஜினி படத்துல ஒரு பாட்டு வரும்ல, உழைச்சதுக்கு என்னாலும் ஊரோடு சேர்ந்து வாழணும், விளையாடுங்க, அந்த மாதிரி ஆடலாம் பாடலாம் கொண்டாட, அது மாதிரி தான் நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். பொதுவாகவே நம்ம மனசு நல்லதுதான், தங்கம் தான் ஜி. திட்டுறவன் திட்டுங்கன்ற, ஆனா அதுல ஒரு 4-5 பேர் ஃபேக் ஐடியா வச்சுன்னு திட்டுறாங்கல்ல, அது வந்து நம்ம சர்வே எடுத்துட்டோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே கலாய்ப்பாங்க ஜி. கொரியர் போட்டேன்ல, அவரே பார்த்துட்டு போட்டாரு. அவரு, சார் உங்களை தான் சொல்றேன், நல்லா கேளுங்க, பெங்களூர் தான் நினைக்கிறேன் போட்டாரு. போட்டுட்டு அவருக்கு பயம் வந்துச்சு போல. வாட்ஸ்அப்ல ஜி ஒருத்தர் உங்களை திட்டிருக்காரு சார், என்ன திட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நேர்ல நின்று வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க சார். பாஸ் உங்களுக்கும் சொல்றேன், எங்க செங்கல்பேட்ல இருந்து பாஸ் நீங்களும் அதை பாருங்க. அவரே வந்து நின்றுட்டு சொன்னாரு, இன்னொருத்தான் போனே எடுக்க மாட்டேன்றான், ரிப்ளே பண்ண மாட்டேன் ஜி. எனக்கு இன்ஸ்டால நீங்க மெசேஜ் பண்ணா நான் ரிப்ளே பண்ண மாட்டேன் ஜி. நான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குறதே இல்லை. இன்ஸ்டால யார் யார் மெசேஜ் பண்ணிருக்கிறாங்கன்னு பாக்கல. வாட்ஸ்அப்லயும் சார் 1000 மெசேஜா சார் இருக்கிறோம். பாருங்க எப்படி சார் பார்க்க முடியும்? அதனால வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து நல்லா படிச்சவன், நல்ல டேலண்டட் பர்சன் இருந்தானா 365 நாளும் எல்லா டிசைன்லயும் ஆன்லைன் பண்றேன். அமேசான், பிளிப்கார்ட் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி பண்றேன். அதே மாதிரி 8க்கு ஒரு ரேட், 7க்கு ஒரு ரேட், 9க்கு ஒரு ரேட், 10க்கு ஒரு ரேட். அப்போ நான் 11 12 எடுத்துட்டு வரேன். கரெக்டா? அப்படி யாருனாச்சும் பர்சன் இருந்தாங்கன்னா வா, வேலைக்கு வா, பார்ட் டைமா கூட வா, உன் நம்பரே தரேன். ஓகேவா? எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ கத்துக்குனா கத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை. உன் நம்பரே தரேன், ஷேரா தரேன். சம்பளம் தர மாட்டேன், ஷேர் தருவேன். ஆமா,
அது நீ தான் எல்லாம் பண்ணணும். ஆனால் பேமெண்ட் எனக்கு வரணும், ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு காமிக்கணும், கூகுள் பே எல்லாமே எனக்கு தான் வரணும். ஸோ உன்னோட வேலை இவ்வளோ வந்துதா செக் பண்ணுமா, அப்போதைக்கு அப்போ உன் ஷேர் வாங்கிட்டு போயிடும். பர்சன்டேஜ் அப்போதைக்கு அப்போ கொடுத்துட்றேன், பிரச்சனை முடிஞ்சிச்சு. எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, வேலை செய், வா, வாங்கிட்டு போயிட்டே இரு. அதிரடி ஆஃபர் ஓகியில் நானே கொடுத்துருக்கிறேன். ஓகின்னு கலாய்ச்சாங்க, எல்லாமே என்ன பண்ணாங்க. இப்போ சிறப்பாக செஞ்சிடறேன். ஓகியா சமாதி ஜி, நீங்க வேற ஜி. ஜி பாவம் ஜி, அவரோட படம் ஓடுற வரைக்கும் ஓடிச்சு, நல்லா 100 நாள் 200 நாள் ஓடிச்சு. இதுக்கு மேல ஆடியன்ஸ் இல்லைல்ல. ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். ஏன்னா இது டிடிஎல்ஜேவா, இது ஓடின்னு இருக்கிறதுக்கு. அது வந்து எவர் கிரீன் படம், அது என்ன சொல்றீங்க? இது படம்லாம் 200 நாள் 100 நாள் தான். ஸோ இதை உடைச்சிடலாம், ஹோல்சேல் ரேட்டே குத்துலாம். எவ்வளோ? 360 ரூபாய். 360 ரூபாய், ஆமா, ஹோல்சேல் ரேட். இதுல வந்து இந்த டேக் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நிறைய பேர் என்ன கலாச்சினாங்க, எல்லாம் பண்ணாங்க இல்லையா. இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 360 ரூபாய் தான். அடுத்த வாட்டி வேணும்னா கூட நான் தரேன். எப்பவுமே இனிமேல் இருந்து இதுதான் ரேட் என்கிட்ட. 360 ரூபாய் ஓகி ஷூஸ். வேணும்ன்றவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஆன்லைனும் இருக்கு, 6 to 9 இருக்கும். 6 to 9 இருக்கும். வேணுங்கிற டக்குன்னு கலர் போட்டு எடுத்துக்கோங்க. 9 எல்லாம் போயிடுச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஏன்னா இது பிக் சைஸ் தான். இது வாங்கின பசங்களுக்கு எல்லாருமே தெரியும். 10ஆம் நம்பர் வந்தவங்க 9ஆம் நம்பர் போட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி விஐபி. விஐபின்னா வேலை இல்லா பட்டதாரி ஜி. என்னது? வேலை இல்லா பட்டதாரி கிட்ட காசு இருக்காது, சும்மா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க வாங்கப்பா. விஐபியா சுத்திட்டு இருக்கிற பசங்களுக்கு விஐபி ஷூ தரேன், 375 ரூபாய்க்கு தரேன். 75 ரூபாய்க்கு தரேன் ஜி. 600 700 ரூபாய் வித்தாங்க ஜி. 400 ரூபாய்க்கும் 450 ரூபாய்க்கும் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஞாபகம் வருதுன்ட்டு. இப்போ வந்து 375. ஆன்லைன் இருக்கு, ஆன்லைன் இருக்கு. சீக்கிரமா ஷார்ட்ஸ் எடுத்துங்க. ஆனா நான் அதாவது வந்து இங்கேயும் நான் கூட்டம் பார்த்துட்டு ஆன்லைனும் சில பேருக்கு மதிக்கலாம், மதிக்காமவும் போகலாம். ஏன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கே ப்ரொஃபஷன் இதுதான் பார்ப்பேன். ஆன்லைன்ஸ்க்கு வந்து மேபி ஃப்ரீயா இருந்தேன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருவேன், சரியா? ஆமா 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 ஆமா. இந்தாங்க, இதுவும் நான் வந்து 550 500 450க்கும் கொடுத்தேன். இதுவும் நான் இப்போ தந்துடுறேன். 375. இதுவும் 375 தான். ஓகேவா? 10 எல்லாம் இல்ல, 10 எல்லாம் வித்தாச்சு, சரியா? இது ஆமா 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 ஆமா. இது 400 தரஞ்சி. இதோட வர்த்து தனி ஜி, இதுல எனக்கு ஒன்றும் இல்லை, சரியா? இது எல்லாம் போக இது வந்து கொஞ்சம் இருக்கு, மிச்சம் மீதி. எம்ஆர்எஃப் இல்ல ஜி, இது ஒண்ணு, சரி. எம்ஆர்எஃப் மிச்சம் மீதி. எம்ஆர்எஃப் சச்சின் யூஸ் பண்ண பேட் இல்ல, சரியா? அப்போ சச்சின் ஹையஸ்டா 200 தானே அடிச்சாரு, 200க்கே தரேன். எம்ஆர்எஃப் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, சச்சினோட ஹையஸ்ட் ஸ்கோர்னா. சச்சின் ஃபேன்ஸ் இருக்குதா வந்து 200ல, இதுல 2 எடுத்துட்டு இது ஒண்ணு எடுத்துக்கோ. 200க்கு இது தனியா 200க்கு நான் தரேன். ஆனா இதுல நீ 2 எடுக்கிறல்ல, இதுல எதனாச்சும் நீ 2 எடுத்துட்டு இது எடுத்துக்கோ 200க்கு. தனியா எப்படி ஜி கொடுக்க முடியும்? பின்ன ஆஃபர்னு போடுறது எப்படி ஜி வரும்? எனக்கே வராது இல்ல ஜி. 200 தனியா வந்து 350 ரூபாய். 350 ரூபாய் ரேட்டு குறைச்சிட்டேன். இதுவும் 200க்கு நான் தந்துடுவேன். சச்சினோட எம்ஆர்எஃப் நீங்க சொன்னதுனால டக்குன்னு மெயின்ல வந்துச்சு, கரெக்டா இல்லையா? இது வந்து நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து 399 தான். ஆமா, இந்தாங்கப்பா சம்பா. இது இன்னும் ட்ரெண்டிங்கு, இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. பட் இது நான் கொடுக்குறேன், 300 ரூபாய்க்கு கொடுத்தேன், 250 ரூபாய்க்கு. ஒன்லி ஃபார் ஆன்லைன். ஆன்லைன் நீ இதுலயும் பீஸ் எடுத்துட்டு சம்பா வேணும்னா ஆன்லைனுக்கு மட்டும் 250 ரூபாய். இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல. இல்ல, தனியா எடுத்தா 300 ரூபாய் தான். ஆன்லைனுக்கு மட்டும் 250 ரூபாய். கலர்ஸ் காட்டிடுறேன், பாத்துக்குங்க. இது 1 2 இந்தாங்க 3 கலர். இது வந்து ஆன்லைனுக்கு மட்டும், சரியா? பாவஞ்சி அவங்களும் ஃபேன்ஸ் ஆகட்டும், எனக்கு ஃபாலோ பண்ணிட்டோம், உங்களையும் ஃபாலோ பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? 2 பேருக்கும் ஃபாலோ வரட்டுமே, என்ன கரெக்டா இல்லையா? இங்க கொடுத்து ஒன்றும் இல்லையே, இங்கேயும் கொடுத்தேன், இப்பவும் கொடுக்குறேன். 250 ரூபாய் ரேட் உடைக்கிறேன், சரியா? அடுத்தது இதுவும் வந்து நான் வந்து நல்ல ரேட்டுக்கு தான் கொடுத்தேன். இதுவும் குவாலிட்டி, இப்போ எல்லாமே குவாலிட்டியா மாறிடுச்சு. இதுவும் வந்து உங்களுக்கு 400க்கு தரேன். 400 நார்மலா. அதான் என்னென்ன ரேட்டு சொன்னோன்னு அந்தந்த ரேட்டு
அந்த 200 வந்து 3 எதனாச்சும் ஒன்று கலந்து எடுத்துட்டு நீ கேட்டீங்கன்னா நான் கொடுக்கலாம். அப்போ எனக்கு கட்டுப்படி ஆகும். சிங்கிளா கேட்டா கட்டுப்படி ஆகாதுல்ல, கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இதுவும் வந்து 400க்கு நம்ம 450 வித்துட்டு இருந்தோம். இதுவும் வந்து நான் உங்களுக்கு 375க்கு தரேன். எல்லாமே நான் மறந்தாலும் கரெக்டா எனக்கு காமிச்சு எடுத்துட்டு போ. சும்மா வந்துட்டு நீங்க சொன்னீங்க ஆஃபர் கொடுத்தீங்களே, இன்னும் ஆஃபர் ஓடுது, ஏது ஆஃபர் ஓடுதுன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நீங்க தான் பார்க்கணும். வீடியோ போடுறோம்ல, காசு செலவு பண்ணி போடும்போது நீங்க தெளிவா உட்காந்து 1/2 மணி நேரம் பாருங்க, சரியா? அடுத்தது வந்து இதை கூட ரேட்டை வச்சிட்டோம். எது 390 390 ஆமா, 500 தான் வித்தோம். எல்லாமே ஜி வரப்போற டிரான்ஸ்போர்ட் என்னோட லாபம் எல்லாமே ரீசனபுளா தான். இப்போ எல்லாமே உடைக்கிறோம் எனக்கு. ஆமா, இதெல்லாமே வந்து நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து வீம்புக்கு வந்து விற்கிறவன், நல்ல பொருளே கொடுத்துருக்குறேன், கரெக்டா இல்லையா? இந்தாங்க, இது வந்து நல்ல குவாலிட்டி, நல்ல ரேட்டு. இது மட்டும் உங்களுக்கு நான் தரேன் 400 ருபீஸ்க்கு தரேன். 400க்கு தரேன். குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துட்டு போ. இது எனக்கு நான் சம்பாதிக்கலன்னே வச்சுக்கிறேன். இதை நான் கண்டிப்பா ஹிட் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல அது. ஏன்னா வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் ஆகட்டும், எல்லாருக்கும் வியாபாரம் ஆகட்டும். ஆனா சூப்பர் குவாலிட்டி, அது செம்மையா இருக்கும். அதெல்லாம் ஜிம் பர்பஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா அது? பாஸ் இன்னொன்னு தெரியுமா அது? இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் தான், பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. அது யூனிசெக்ஸ். அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன்ல, இதுவும் நான் ஆஃபர் தரேன். இப்போ நான் அதே இதுவும் எடுத்து போடுறேன். செம்மையா இருக்கும். ட்ராக் தானே போட்டிருக்கிறேன், ட்ராக்குள்ள பக்காவா இருக்கும், சரியா? அது எவ்வளவு சொன்ன? 400 சொன்னேன். அடுத்தது மீதி எங்க கிட்ட இருக்கு, இந்தாங்க ஒயிட். இதுல எல்லாமே நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஆன்லைனுக்கு மட்டும். ஆன்லைன் வேணும்ன்றவங்கன்ட்டு இல்லை, ஆஃப்லைன்ல கூட. நான் ஆஃப்லைன்ல எவ்வளவு சொன்ன? அது 300 ரூபாய் தான் சொன்ன சம்பா, கரெக்டா? நீ எடுத்துட்டு 300 ரூபாய்க்கு எடுத்துக்கோ. பார்கிங் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. பார்கிங் பண்றவங்க வராதீங்க. இங்க ஆஃபர்ல தான் கொடுக்குறோம், புரியுதுங்களா? கரெக்டா வாங்க. உங்களுக்கு எங்க கம்மியா இருக்கும் நீங்க அங்க போய் எடுத்துக்கலாம் தாராளமா. என்னாச்சு சொல்றீங்க? பார்கிங் பண்றவங்க வேண்டாம். இப்போ பார்கிங் பிஸ்னஸ் இல்லை, டைரக்ட் பிஸ்னஸ் தான், அவ்வளோதான். இதுவும் வந்து நீங்க இதெல்லாம் எடுத்துன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 சிங்கிள்ஸ்ல தருவேன். அதாவது இது எடுத்துட்டு இது எடுத்துங்க 250. இன்னைக்கு வெளியில எவன் கம்மியா விற்பாங்க மாட்டாங்க ஜி, எவனும் கை காசு கொடுக்க மாட்டான் ஜி, புரியுதுங்களா? இது 250. என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஃபேன்ஸ், என்னோட இதுவும் D17 சேனலும் யூடியூபும் இன்ஸ்டாவும் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஸ்கிரீன்ஷாட் காட்டுங்க. ஆன்லைன்ல இருக்கிறோம், வெளி சைட்ல இருக்கிறவங்களுக்கு 200 ரூபாய்க்கு தருவேன். 200 ரூபாய்க்கு இதுல எதனா பை பண்ணிக்கின்னு இதுவும் பை பண்ணிக்கும். மேக்சிமம் ஒரு பீஸுக்கெல்லாம் போடாதீங்க. 3 பீஸு 4 பீஸ் இன்னொரு ஆன்லைன் பண்றேன். இந்த சிங்கிள் பீஸ் தயவு செய்து கான்செப்ட் நிப்பாட்டுறேன் ஆன்லைனுக்கு, கரெக்டா இல்லையா? நான் எல்லாமே சர்வே எடுத்துட்டு இருக்கிறோம். ஆன்லைன் சிங்கிள் பீஸ் இல்ல, மேக்சிமம் 3 பீசஸ் ஆன்லைன், கரெக்டா இல்லையா? அப்போ வந்து இது 200 ரூபாய்க்கு வந்துடும், இது 250 ரூபாய்க்கு வரும். அதே மாதிரி 3 பீஸ் எடுத்தீங்கன்னா இதுவும் கரண்ட் ஆர்டிகல், இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, ஜெல் சோல். இதுவும் நான் தரேன். என்கிட்ட 25 பீஸ் இருக்கு. இதுவும் நான் தரேன். இதுல 10 இல்ல, 6 to 9 தான் இருக்கு. இருக்கிற கலர்ஸ், இதுல நான் கலர்ஸ் எல்லாம் காட்ட மாட்டேன். இருக்கிற கலர்ஸ் நல்லா இருக்கும், சூப்பர் ரேட்டு, யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க. நீ தைக்கணும்னாலும் 120 ரூபாய். ஃப்ரெஷ் ஆர்டிகல், ஃப்ரெஷ் பாக்ஸ் பீஸோட பார்த்துக்கோ. லார்ஜ் ஐட்டம் கூட இல்லை, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான். பாக்ஸ் இல்லாம வருது பாத்தியா, அதுதான் ரேட் கம்மி. அங்க பாத்துங்க, இது எல்லாமே நான் 200 ரூபாய்க்கு தரேன், அவ்வளவுதான். அது எல்லாமே ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துடலாம் ஜி. சிங்கிளா வந்து எடுக்கிறவங்களுக்கு 300 ரூபாய் இங்க, கரெக்டா இல்லையா? சுத்தி பார்த்துட்டு வரட்டும். பொருள் நல்லா தானே இருக்கு, 100 ரூபாய்ன்றது இல்லை. அதை நம்ம வந்து என்ன ரேட்டு ஏது ரேட் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி 300 ரூபாய். அதே மாதிரி கேட்டபில்லரும் நான் தரேன், இந்தாங்க, சரியா? எது? இதுவும் வந்து உங்களுக்கு 250 தான். நான் 350 வித்துட்டு இருந்தது. எதனா எடுத்தா 250க்கு எடுத்துன்னு போங்க. சிங்கிளுக்கு வந்து நீங்க கேட்காதீங்க. 250 ரூபாய் 300 ரூபாய் கேட்டு தானே வரீங்க. நீங்க சீப் அண்ட் பெஸ்ட் ஆயிடுச்சு இல்ல, அதே தான் தரேன். சிங்கிளா தர மாட்டேன். சிங்கிளா கொடுத்து போதும். என்ன சொல்றீங்க? சிங்கிளா கொடுத்துட்டு இருந்த 50 ரூபாய் தான் நம்ம சிங்கிளா கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன்ல. இப்போ சிங்கிளா தரல, ஹோல்சேல் ரேட்ல நான் தரேன். 3 ஆயிடுங்க, கரெக்டா இல்லையா? இனிமேல் இருந்து ரேட்டு பயங்கரமா சரியும், வேற லெவல்ல சரியும். இந்தாங்க, இது கூட என்கிட்ட இம்போர்ட் இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே பிக் சைஸ். வெளியில 500 ரூபாய் 600 ரூபாய். நானே ரீசனபுளா தான் விற்றோம். வெளியில அவங்கவுங்க என்ன ரேட்டு விற்கிறாங்க, என்னோட ரேட்டு இப்போ இது ஒன்று எடுத்துக்கோ. என்கிட்ட இதுல இன்னும் மிச்சம் பேலன்ஸ் இருக்கு. ஒரு 1000 பீஸ்ல வந்து
இவ்வளோ பீஸ் பேலன்ஸ் இருக்குது. எப்படியும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் எடிஷன் தான். பை ஒன் கெட் ஒன் எடுத்துக்கோ. சிங்கிளாக எடுத்தால் தர மாட்டேன், 2 பீஸாக எடுத்துக்கோ. 2 பீஸாக எடுத்துக்கோ. 650 ரூபா. ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப் தான், இம்போர்ட்டட் தான். அது கூட இந்த ஆர்டிகல்ஸ் வரும். இதில் வந்து ப்ளூ கலர்ஸ் வரும், இன்னொன்று கிரே கலர்ஸ் வரும், இன்னொரு கலர் வரும், பார்த்துக்கோங்க. 2 பீஸ் எடுத்துக்கோ. அது கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 20 பீஸ் தான் இருக்கும், அது ஒரு 30 பீஸ் இருக்கும், அவ்வளோதான். ரெண்டும் கலந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஓடிடும். சரிங்களா? இப்போது மீதி எல்லாம் இந்தாங்க, இதெல்லாம் சிங்கிள் பீஸுங்க எல்லாமே இருக்குல்ல என்கிட்ட. இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வெளியில் பார்த்துக்கோ. இதெல்லாம் சிங்கிள் பீஸு. நீ 2 பீஸ் எடுத்துக்கோ, உன்னோட சைஸ் 6, 7. இதெல்லாம் எவ்வளோனாச்சும் கொடுத்துட்டானா நான் ஃபீல்ட் அவுட்டே போயிடுவேன். 250 ரூபா. இந்தா 250 ரூபா. இதுல எடுத்துட்டு நீ எடுத்துக்கோ, சைஸ் இது மேட்சஸ். சிங்கிள் பீஸ் நான் தனியா வச்சிடுறேன், 250 ரூபா. எது இது எல்லாமே சிங்கிள் பீஸ் நிறைய இருக்கு என்கிட்ட. சரியா? இந்தா இதுவும் வந்து 500 வித்தம் இல்லையா, இதுவும் சிங்கிள் பீஸுங்க எங்க கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நான் மட்டும் கொடுக்குறேன். இந்த கை காசு போறது பிரச்சனை இல்லை. என்ன சொல்றீங்க? சம்பாதிக்கிறோம், மக்களுக்கும் பண்ணணும். இந்தாங்க இதுவும் நான் தரேன் 300 ரூபா. எவ்வளோ? 300 ரூபா. சிங்கிள் பீஸ். நல்லா தெளிவா கேட்டுங்க, சிங்கிள் பீஸ். இதுக்கு அப்புறமா வேற என்ன ஆஃபர்ஸ் கொடுக்கணும்? இந்தாங்க, இங்க வாங்க ஜி. நீ எதுனாச்சும் ஒண்ணு எடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு போ. இந்தா எப்படி இருக்கு? 100 ரூபா. நீ எதுனாச்சும் எடுத்துட்டு போ. தரலன்னா என்ன கேளு. இந்த பாருங்க, பழைய வாட்டி நம்ம கொடுத்தோம்ல சிங்கிள் பீஸுங்க எல்லாமே. இது எல்லாமே ஜி என்கிட்ட இருக்கிறது தான் ஜி நான் கொடுக்க முடியும். நான் 50 பேருக்கும் என்ன இதுல என்ன ஒரு இந்தாங்க 10 பீஸ் இருக்கும். இது பாருங்க ஜி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு ஜி. ஐயோ, அதெல்லாம் 3 பீஸ் எதனாச்சும் எடுத்துட்டு கேளு, நான் தரேன் 100 ரூபாய்க்கு. சரியா? இதுல வந்து கிட்டத்தட்ட 1 6 7 8 9 இருக்கா? இங்க வாங்க, உள்ளியும் இருக்கு. ஆனா எடுத்தா மட்டும்தான் தருவேன். நீ 3 பீஸ் உனக்கு கம்ப்ளீட் ஆகணும். என்ன ஆகணும்? 3 பீஸ் கம்ப்ளீட் ஆகட்டும், ஃப்ரெஷ் பீஸ் தரேன். ஜி 3 பீஸ் கம்ப்ளீட் ஆகுது இல்ல ஜி, கம்ப்ளீட் ஆகுனாதான் தருவேன் ஜி. கம்ப்ளீட் ஆகலன்னா தரமாட்டேன், அதுவும் சொல்லிடுறேன். வந்து இங்க வந்து கெஞ்சின்னு இருக்காதீங்க. அதாவது அதுல எதனாச்சும் எடுத்துக்கிறாங்களா பசங்க, அவங்க சைஸ் இது 3 பீஸ் அது ஸ்போர்ட்ஸ்ல எடுத்து இதுல எடுத்துக்கிட்டோம். இங்க பாங்க, இதுலயும் வந்து என்கிட்ட 50 பேருக்கு நான் தருவேன். பாத்துக்கோங்க. சரியா? பார்த்து காட்டிருங்க. இந்த லைன் ஃபுல்லாவே நான் தரேன். சரியா? 10ஆம் நம்பர் இந்த லைன் ஃபுல்லா இருக்கு. எது 10 இது ஃபுல்லாவே இருக்கு, நான் தரேன். இவ்வளவுதான் ஜி ஆஃபர். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொன்னு ஃபார்மல் இருக்கு ஜி, மறந்து நீங்க கேட்ட உடனே ஞாபகம் வந்துச்சு. புது கலெக்ஷன்ஸ் நம்ம காட்டிடலாம். புது கலெக்ஷன்ஸ்ல 10 இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் ரேட்டு தான், ஹை குவாலிட்டி டிசைன்ஸ் காமிச்சிடலாம். இது வேணுன்றவங்க வந்து கேளுங்க. ஒயிட்டு ஸ்பெசிபிக்கா ஒயிட்ன்றவங்களுக்கு ஆஃபர் இல்லை, அது எங்க கிட்ட தனியா இருக்கு, பார்த்துக்குங்க. கலர்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்தாங்க, இதுவும் வந்து இம்போர்ட் எடுத்து திருப்பியும் கலர்ஸ் கேட்டிருந்தீங்க, எடுத்தவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இதுவும் ரீலோடட் வந்திருக்கு, வேணுன்றவங்க வந்து பை பண்ணிக்கோங்க. சரியா? இந்தாங்க. சரியா? இதுவும் வந்து ரீலோடட் தான். இது எல்லாமே இருக்கும். இந்தாங்க, இன்னும் சூப்பர் கலர் ஒயிட், செம்மையா இருக்கும் ஜி. இதெல்லாம் காஸ்ட்லி ஐட்டம் தான் ஜி. சரியா? யூனிக்கா இருக்கும். குவாலிட்டி நீ எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோ, ஆன்லைன்ல கூட செக் பண்ணிக்கோ. எப்படி? ஆன்லைன்ல செக் பண்ணிடு, ஆன்லைனோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வா. இதோட ரேட்டுக்கு நான் இப்போ கூட தைரியமா சொல்லுவேன், என்னோட ரேட்டு நான் 600 கூட விற்கலாம் இது, பட் 550க்கு தரேன். ஓகேவா? நீ ஆன்லைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வானா 50 ரூபாய் அப்போ கம்மி பண்ணுவேன், இல்லைன்னா நான் கம்மி பண்ண மாட்டேன். நீ தேடி பார்த்துட்டு இங்க வந்து தேடி எடுத்து காட்டாத, நீயா பார்த்துக்கோ. ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் தனி, இது வந்து சொல்ல மாட்டேன், கரெக்டா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒயிட். சரியா? ஒயிட்டு ஏகப்பட்டது இருக்கு. இது வந்து நியூ பேலன்ஸ் சூப்பரா இருக்கும். ஓகே, இவ்வளோ ஆஃபர்ஸ் தரேன்.
இந்த பாருங்க ஒயிட். சரியா, இதெல்லாம் இது எல்லாமே அவ்வளோதான். சரி ஜி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சுல. அதை போக இது நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கினாங்க. 2500 ரூபாய்க்கு எடுத்தா இது நான் 250 ரூபாய்க்கு தரேன். அதாவது நீங்க எடிட் பண்ணும்போது அது மிஸ்டேக் ஆயிட்டு இருக்கு. பேசுறதே புரியுது. இல்ல தெளிவானும் போது எனக்கு ஜிபே எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் காட்டிட்டு எடுத்துக்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா 2500 ரூபாய்க்கு வாங்கினா அந்த மாதிரி ஆயிடுச்சு எடிட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து இப்போ செப்பல்லையும் ஒரு மேட்டர் ஆயிடுச்சு. ஒரு ஐட்டம் வந்து நான் 300 ரூபாய்க்கு வந்து நம்ம காட்டினோம். பிளாக்கு ஒயிட்டு 3 ஐட்டம் இருக்கு சொன்னேன். மீதி எல்லாம் 400 ரூபாய் தான் சொன்னேன். அதுலயும் பசங்க பக்காவா இருக்காங்க. இதுவும் ஒண்ணுன்றாங்க. ஆனா வந்த ரேட்டு வேறதான். நம்ம நீட்டா கொடுத்துட்டோம். சரிங்களா, 300 ரூபாய்னா 300 ரூபாய், 400 ரூபாய்னா 400 ரூபாய். இப்போ பிரிச்சே வச்சுட்டேன். இப்போ தெளிவா சொல்லிட்டேன். நீங்க வந்து எனக்கு காமிச்சிட்டு வாங்கிட்டு போகலாம். இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் தரேன். எது 200 ரூபாய்க்கு தரேன். ஆமா, கொஞ்சம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்தாங்க, குவான்டிட்டி இல்லைன்னு நினைப்பாங்க. இங்க வாங்க, ஒரு லைன்ல 6 பீஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன். 12 6 எவ்வளோ ஆயிடுச்சு? 72 ஆயிடுச்சு. 72லயும் ஒரு 10 கூட போட்டோமே, 62 பீஸ் இருக்கு. எவ்வளோ? 62 பீஸ் இருக்கு. இது எல்லாமே எவ்வளோ சொன்ன? இப்போ 200 ரூபாய். வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க. இதுலயும் எங்ககிட்ட சிங்கிள் பீஸ் இருக்கும். சூப்பர் குவாலிட்டி. வந்து கேளுங்க, ஃப்ரெஷ் ஆர்டிகல் தான். சிங்கிள் பீஸ் இருந்ததுன்னா நல்ல ரேட்டுக்கு கொடுத்துறேன். எல்லாமே ஹை குவாலிட்டி தான். அது எல்லாமே நான் உங்களுக்கு 250க்கு தருவேன். சிங்கிள்ஸ், அதாவது 10 இல்லை. என்ன இல்லை? 10 இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படி எப்படின்னும் போது கடை ஒன்று திறக்கிறோன்னா போனி ஆயிடணும். போனி ஆயிடுச்சுன்னா ஒரு மனசுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி சரக்கை பிரித்து எந்த சரக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு போனி ஆகிறதே 10 தான். என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி 10க்கு எல்லாம் இல்லை. தயவு செய்து 10 தனியாக இருக்குது, வாங்க நான் தரேன். அவ்வளோதான் ஜி. இதுக்கப்புறமாவும் வேணுமா? சில 500 ரூபாய் 550 ரூபாய் விற்கிற ஆர்டிகல் 7ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் இல்லை என்கிட்ட. 6ஆம் நம்பர் தயவு செய்து வராதிங்க. 1 2 இருக்கும், மேபி இருந்ததுன்னா கொடுத்துருவேன். 7ஆம் நம்பர் தனியாக ஆர்டிகல்ஸ் எங்ககிட்ட இருக்குது. கேளுங்க, நல்ல ரேட்டில் தரேன். 300 ருபீஸ்க்கு தரேன். எல்லாமே ஹை குவாலிட்டி. நான் சேலஞ்சாக சொல்கிறேன். நீ எங்கே வேணாலும் சுற்றி பார்த்துருக்கோ, இல்லையா என் கடைக்கு வராத அப்போ நீ சொல்லிக்கோ, நான் தரேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக தரேன். எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் ஜி. எனக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கூட இல்லை ஜி. எனக்கு தேவை சரக்கு அழியணும். புரியுதா? இதுக்கு மேலே என்ன ஜி வேணும் சொல்லுங்க ஜி. அவ்வளோதான். அது புது ஐட்டம்ஸ் ஜி. அது என்ன காட்டணும், அது திறந்துட்டு இருக்கிறோம், வாங்க. இதெல்லாம் என்னோட பிராண்டு தான். இதெல்லாம் இப்போ வந்த கரண்ட் ஆர்டிகல் ஸ்டாக்ஸ் தான். இதில் 10 எல்லாத்துலேயும் இருக்குது ஜி. 10 இது வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து நார்மல். நல்லா கேட்டுக்கங்க, தெளிவாக சொல்லியிருக்கேன். சிங்கிள் பீஸுக்கும் நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம். 250 இருக்குது. ஒன்று 200 காட்டினேன். இப்போ வீடியோ லான்ச் பண்ணிட்டேன்னா இப்போவே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவர் இன்னைக்கு ஈவினிங்கு இல்லை நாளைக்கு மார்னிங் போட்டுருவார். இது எல்லாமே ஆடியோ ஆஃபர்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள்ன்ற வரப்போகிற சண்டேக்குள்ளே இது இருந்ததுன்னா நீங்கள் பை பண்ணிடலாம். சண்டேக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னொன்று ஆஃபர் தரேன். அந்த ஆஃபரு முடிஞ்ச அளவுக்கு யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆஃபர் வந்து ஷூஸ் இல்லை, வேற ஒரு ஐட்டம் கண்டிப்பாக தரேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லீக் பண்ணோன்னு நினச்சிங்களேன், நம்மளை சுற்றி வாட்ச் பண்ணுறானுங்க ஜி. சாவு மூலம் வந்தால் நல்லது தான் ஜி. சகுனம் கேட்காதுன்ட்டு இல்லை. 165 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.